கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காமராஜரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காமராஜரை பற்றி பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, ஸோ இதுவரை வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்த ரெண்டு கட்சியோட ஐடியாலஜி லீடரை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவங்கள சார்ந்த கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே இல்லாமல் இப்போ நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த நியூ கவர்மெண்ட்டில் ஒரு ஐடியாலஜி லீடராக நம்ம காமராஜர் வந்து இருக்கார். ஸோ அதனால் வந்து காமராஜரை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இவரை சார்ந்த கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸாம் பேட்டர்னுக்கு என்னென்ன தேவையோ, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு நோட்ஸு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கேட்டுட்டு இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமராஜரோட சிறப்பு பெயர்கள், ஓகேங்களா, என்னென்னு பார்த்துலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கரும வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், தன்னலமற்ற தலைவர், கல்வி கண் திறந்த முதல்வர். இது எல்லாமே யாரோட சிறப்பு பெயர்னு கேட்டிங்கன்னா, காமராஜரோட சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவர் எங்கே பிறந்தார்? விருதுப்பட்டி, அதாவது இப்போ அழைக்கக்கூடிய விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறக்கிறாரு. இவங்களோட பெற்றோர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, குமாரசுவாமி சிவகாமி அம்மையார். ஓகேங்களா? ஸோ அடுத்து இளமை பருவம். காமராஜரோட தாத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா, நாட்டாமைக்காரர். ஓகேங்களா? ஸோ அடுத்து இவரோட படிப்பு. ஓகேங்களா? இவர் என்ன படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து திண்ணைப்பள்ளியில் தான் தமிழ் எழுத்துக்களை வந்து கற்றார். அதன் பிறகு ஓராண்டு தமிழ் பாடம் கற்றார். பின்னர் உயர்நிலை பள்ளிக்கு சென்று கல்வி கற்றார். அடுத்து 12 வயசுலேயே பள்ளிக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. ஓகேவா? அதனால் அவர் வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார். ஓகேங்களா? இவருக்கு எங்கே இந்த விடுதலை உணர்வு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 7 வயசாக இருக்கும்போது இவர் வந்து ஒரு தெருவில் நடந்து போகும்போது ஒரு செவரில் வந்து வந்தே மாதரம்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து இவரோட மனசில் வந்து ஒரு தாக்கம் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த தாக்கத்தின் விளைவாக அரசியலில் ஈடுபடணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அரசியலில் ஈடுபடணும்னா அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, நாள்தோறும் செய்தித்தாள்களை படிக்கிறாரு. அரசியல் கூட்டங்களில் போய் தலைவர்கள் பேசுகிற அந்த சொற்பொழிவு ஃபுல்லாக கேட்டு தன்னுடைய அரசியல் அறிவை வந்து வளர்த்துக்கிறாரு. ஓகேங்களா? இது மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மெய்கண்டான் புத்தகச்சாலை என்னும் நூல் நிலையத்திற்கு சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸில் அரசியல் வாழ்வு. அப்போ காந்தி வந்து காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியில் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்றத பார்க்கலாம். 1924 வைக்கம் போராட்டத்தில் முதலில் ஈடுபட்டார். 1929 காங்கிரஸோட முழு நேர உறுப்பினரானார். 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதன் விளைவாக 2 ஆண்டுகள் அலிப்பூர் சிறைச்சாலையில் வந்து இருந்தார். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி விடுதலை செய்யப்பட்டார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இவர் வந்து 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 12 ஆண்டுகள் அப்பதவியில் வந்து இருந்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து 1940 வர்தா பயணம் செய்கிறார். போயிட்டு வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அடுத்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 3 ஆண்டு அமராவதி சிறையில் வந்து இருக்கார். எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றனாலே. ஸோ அடுத்து வந்து அவரது தன்னலமற்ற உழைப்பை கண்ட அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் கட்சியின் செயலராக நியமிக்கிறாரு. சத்தியமூர்த்தி வந்து காமராஜர் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி, காந்தியோட அரசியல் குரு யார், நேதாஜியோட அரசியல் குரு யாருன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே? ஸோ அடுத்து விடுதலை போராட்டத்தில் 11 ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழித்தார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 1947 விடுதலை. ஓகேங்களா? விடுதலை ஆனதும் சத்தியமூர்த்தி வீட்டில் போய் தேசிய கொடியை ஏற்றுறாரு. 1939 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 1945 டி பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி ஆகியோர் முதல்வராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்தார். அடுத்து முதலமைச்சராக காமராஜர் என்ன பண்ணாருன்னு பார்த்துடலாம். 1954 ராஜாஜி முதல்வர் பதவியில் இருந்து விலகியதும் காமராஜர் வந்து பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1963 தாமாக பதவி விலகும் வரை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து அவரோட அமைச்சரில் இருந்த முக்கியமானவங்களை மட்டும் பார்த்துலாம். ஆர் வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராகவும், ஜி சுப்பிரமணியம் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து தொழில் முன்னேற்றம். ஓகேவா? இவரோட ஆட்சி காலத்தில் எப்படி தொழில் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தலாம். இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஃபயர் பிளான், 2வது ஃபயர் பிளான், 3வது ஃபயர், அதாவது 2வது ஃபயர் பிளானும் 3வது ஃபயர் பிளானும்
பட்டது. ஸோ அடுத்து வந்து தமிழகத்தில் தொழில்துறை திட்டங்கள் பல தொடங்கப்பட்டன. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக மின் திட்டங்கள் மிகுந்தன, சாலைகள் போடப்பட்டன, கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை முதலிய இடங்களில் பெரிய தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டன, மாவட்டந்தோறும் சிறிய தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டன, வேளாண்மைக்கென பாசன வசதிகள் செய்யப்பட்டன, அணைகள் கட்டப்பட்டன. இதுதான் முக்கியம். காமராஜர் காலத்தில் அணைகள் பெரும்பாலும் கட்டப்பட்டது. இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேறு ஒன்றியது. அதனால் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத சிற்றூர்களே இல்லை என்னும் நிலை உருவானது. இவர் நெசவு தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வந்து தீட்டினார். அடுத்து வந்து நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, உதகையில் வந்து இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டியில் வந்து அறுவை சிகிச்சை தொழிற்சாலை, பெரம்பூரில் வந்து தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூரில் வந்து காகித தொழிற்சாலை, சர்க்கரை தொழிற்சாலை, சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, இது எல்லாமே இவரோட ஆட்சி காலத்தில் வருது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கல்வி புரட்சி. கல்வியில் இவர் என்ன புரட்சி பண்ணாருன்னு பார்த்தோன்னா, காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அவரது நோக்கம்னா என்னென்னா, தெருதோறும் தொடக்கப்பள்ளியும் ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளியும். ஸோ இது வந்து நோக்கம், இது வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா. இதை கொடுத்து இது யாரோட நோக்கம்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து காமராஜர் முதலமைச்சராக ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறந்தார். ஓகேங்களா. அதாவது இதோட நோக்கம் என்னென்னா, 1 கிலோமீட்டர் ஆரம்ப பள்ளியும், அதாவது 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்து கல்வித்துறை விதிகளை மாணவரின் நலனுக்காக மாற்றினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க 1956ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டம் எங்கே தொடங்கினார்? எட்டயபுரத்தில் வந்து தொடங்கி வச்சார். அடுத்து வந்து இதை ஃபாலோ பண்ணி எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் சொல்லி 1982 தொடங்குவாங்க. இதை ஃபாலோ பண்ணி யார் தொடங்குனா, எப்போ தொடங்குனாங்க, எங்கே தொடங்குனாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. காலை உணவு திட்டம் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வினை குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். பள்ளி வேலை நாட்களை 180லேருந்து 200 உயர்த்தினார். 2 ஆண்டுகளில் 133 மாநாடுகள் நடத்தி பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருள்களும் கருவிகளும் பெறப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இவரால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில் பேட்டை கல்லூரிகள் தொடங்கப்பட்டது. உடற்பயிற்சி கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் திறக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அடுத்து தொழிற்கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர். ஸோ இது இம்பார்ட்டன்ஸ். யாரை பாராட்டினாங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சமூக முன்னேற்றங்கள். ஓகேங்களா. சமூக முன்னேற்றங்கள் பார்ப்போம். சமூக முன்னேற்றங்கள் வந்து தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார். நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டு நில உச்சவரம்பு 30 விழுக்காடு என குறைக்கப்பட்டது. மீனவர், கருப்பெட்டி காய்ச்சுபவர், கைத்தறியாளர், குயவர் முதலிய சிறு தொழிலாளர் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வூதியம் வந்து குறிப்பிடத்தக்கது. நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம், இலவச மருத்துவ வசதி முதலியனவை இவரால் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து வந்து காமராஜர் திட்டம்னா கே திட்டம் சொல்லுவாங்க. கே திட்டம் யாரோடையதுன்னு கேட்டிங்கன்னா காமராஜருடையது. 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பிற்கு பின் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு சரிய தொடங்கியது. இடைத்தேர்தல்களில் சிலவற்றில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. எனவே கட்சியை வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என காமராஜர் வலியுறுத்தினார். அடுத்து முதலில் தாமே முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு திரும்பினார். இதன் விளைவாக மொரார்ஜி தேசாயும் லால் பகதூர் சாஸ்திரி முதலியோர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியை மேற்கொண்டனர். இந்த திட்டத்தை வந்து காமராஜர் திட்டம், கே திட்டம் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று காமராஜர் திட்டம் இல்லைன்னா கே திட்டம் சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சீனா படையெடுப்பு நடக்குது. சீன படையெடுப்பு நடக்கிறதுனால என்ன ஆகுது, காங்கிரஸ் கட்சியோட அந்த செல்வாக்கெலாம் சரியுது. இந்த செல்வாக்கை சரிகிறத காமராஜர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸோ அடுத்த லெவல் போக முடியாது, அடுத்து நம்மளால் வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாரு, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்க விட நம்ம கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றக்காக அவர் வந்து ஒரு திட்டம்னு சொல்லுவார். ஓகேவா. கே திட்டம் சொல்லுவார். அந்த திட்டத்தின் விளைவாக இவரே வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகி இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கட்சி பணியை வந்து டெவலப் பண்ணுவார். இதை பார்த்து மொரார்ஜி தேசாயும் லால் பகதூர் சாஸ்திரி அடுத்தடுத்து அவங்களோட அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் காமராஜர் திட்டம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் புவனேஸ்வர் நகரில் 1963ஆம் ஆண்டு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். அப்போது நாடெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி பூசல்களை போக்கி மக்களிடம் நேரடி தொடர்பை கொண்டார்.
ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அயல்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டார். அவற்றை நம் நாட்டில் செயல்படுத்த முனைந்தார். ஓகேங்களா. ஸோ அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் மற்றும் அரசை உருவாக்குபவர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பிரதமர் 1964 இறந்துறாரு. இவர் இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரியும் லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்தியும் பிரதமர் ஆக்குனதில் இவரோட பங்கு வந்து முக்கியமான பங்கு. ஓகேவா. ஸோ இந்த தன்னலமற்ற செல்வாக்கையை பயன்படுத்தி 2 பிரதமர்களை உருவாக்கினார். ஓகே. இவர் எப்போ டெத்தாராருன்னா 1975 அக்டோபர் 2. ஓகேவா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காமராஜருக்கு தமிழக அரசு என்னென்ன செஞ்சுச்சுன்றதை பார்த்தலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் நினைவில்லமாக மாற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் என பெயர் சூட்டப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. இப்போ இவங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டினாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு என்ன பெயர் சூட்டினாங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ காமராஜரை பற்றி எக்ஸாம் பாயிண்டில் என்னென்ன தேவையோ அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ எனக்கு ரொம்ப இக்கட்டான டைமில் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மெயின் செஷன் வச்சுட்டு இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்காக நான் இவ்வளோ வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ வர எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே பாஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.